Next question number 4. Question number 4 என்ன கொடுத்திருக்காங்கன்னா how many terms of the series 1 cube plus 2 cube plus etc 1 cube plus 2 cube plus etc plus etc 1 cube plus 2 cube plus 3 cube plus etc should be taken to get the sum equal to 14400. அதாவது இதில் எவ்வளோ டேர்ம் எடுத்து நம்ம கியூ பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 14400 நமக்கு கிடைக்கணும். எப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் எடுத்து கியூ பண்ணால் நமக்கு 14400 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் எவ்வளோ சம் இருக்க போகிறோம், நான் எந்த டேர்ம் தெரியாது, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். லேட் அந்த டேர்மை என்னன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 cube 2 cube 3 cube எக்ஸட்ரா n cube எடுக்கிறோம். அப்போ 14400 வருது. அப்போ n வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது 1 cube plus 2 cube plus 3 cube plus எக்ஸட்ரா n cube. nங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அவ்வளோ நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறப்போ 14400 கிடைக்குது. இப்போ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறது. இதோட ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, n into n plus 1 divided by 2 whole square equal to 14400. இப்போ என்ன பண்ண நம்ம ஃபஸ்ட்டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயரை எலிமினேட் பண்ண நமக்கு n தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ டு ஃபைண்ட் n ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயரை வந்து எலிமினேட் பண்ணுறோம். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, n into n plus 1 by 2. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த ஸ்கொயருக்கு எலிமினேட் ஆகிடும். ரைட் சைடில் என்ன வந்துடும், ரூட் வந்துடும். 14400. இப்போ அந்த ஸ்கொயரோட வேல்யூ பார்க்கணும். 14400க்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும் உங்களுக்கு, 14400க்கு 120 வரும். ஃபுல்லாக 144. அப்போ என்ன வரும் 12. அப்போ இங்கே 2 0 இருக்குது, அப்போ ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 120. அப்போ n into n plus 1 by 2 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது 120. இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே போல் இந்த n உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே n மல்டிப்ளை பண்ணுங்கள், n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 240 வந்துடும். n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 240. இது லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ரைட், இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக வந்துருச்சு. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர் பண்ணணும். எப்படி ஃபேக்டர் பண்ணுறது, ஃபேக்டர் என்ன பாருங்கள். ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 240 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 16 15 எடுத்திங்கன்னா 16 into 15 240 வரும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 16 minus 15 வரும், ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்புறம் ஃபேக்டர் என்ன, n plus 16 into n minus 15 equal to 0. n plus 16 into n minus 15 equal to 0. இதுலேருந்து ரெண்டு n வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ which implies n plus 16 equal to 0 and n minus 15 equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா n equal to minus 16. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவாக வர முடியாது, அப்போ இது ஒமிட்டட். அப்போ n equal to இங்கே நடக்குது ப்ளஸ் 15. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ n equal to 15 தான் நமக்கு இருக்கணும். அப்போ therefore 15 டேர்ம்ஸ் 1 cube 2 cube 3 cube plus எக்ஸட்ரா 15 cube போட்டோம்னா நமக்கு 14400 கிடைக்கும். அப்போ 15 டேர்ம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். கியூப் பண்ணி ஆட் பண்ணோம்னா 14400 கிடைக்கும். therefore how many number of terms, how many terms of the series கேட்டாங்க. therefore number of terms n equal to 15 ஆன்சர் எழுத வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா உங்களுக்கு 5 மார்க்லேயே கேட்கலாம். சரிங்களா, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 285. என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தி கிவன் sum of the squares of the first n natural number. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1 square plus 2 square plus etc plus n squared value. sum of the squares of first n natural number ஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்காமா 285. இதோட ஆன்சர் 285 கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, while the sum of their cubes. இதே அளவுக்கு கியூப் எடுத்து நம்ம கியூப் பண்ணி ஆட் பண்ணோம்னா sum of the cubes இருக்குங்க 1 cube plus 2 cube plus எக்ஸட்ரா plus n cube. இதே அளவுக்கு n நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணுற அளவுக்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப எவ்வளோ டேர்ம்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி கியூப் பண்ணுறோம். அதே அளவு டேர்ம்ஸ் எடுத்து கியூப் பண்ணோம்னா அதோட ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட 2025 வருதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது ஃபைண்ட் த என். அப்போ எந்த மாதிரி வேல்யூ எடுத்தா ஸ்கொயர் பண்ணுறப்ப 285 எவ்வளோ டேர்ம்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணால் 285 அதே நம்ம க்யூ பண்ணால் 2025 வரும்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ we need to find the value of n. இப்போ இது 5 மார்க்கில் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபார்முலா எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது நம்மள்ட்ட 1 cube 2 cube ஃபார்முலா இருக்குது. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா n ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? n × n + 1 × 2n + 1 ஹோல் டிவைடட் பை என்னன்னு பார்த்தோம்? 6ன்னு பார்த்தோம். சரிங்களா? இது ஸ்கொயரோட ஃபார்முலா, இது கியூபோட ஃபார்முலா. இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது? இதுக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா? n × n + 1/2 சாரி n × n + 1 × 2n + 1 ஹோல் டிவைடட் பை 6 is equal to 285 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டேக்கன் as 1. அடுத்து செகண்டுக்கு வரும். இதோட ஃபார்முலா என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ இதோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வருதுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஸ்கொயர் கிடையாது, இதுக்கு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும். ஸ்கொயர் எலிமினேட் பண்ணால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ n × n + 1/2 ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 2025 எவ்வளோ அடைக்கும்? 5 5s are 25, 4 5s are 20, அப்போ ஸ்மால் 45 வரும். அப்போ n × n + 1/2 ஆன்சர் எவ்வளோ இருக்குது? 45 வருது. நல்லா கவனிங்க. இப்போ இதை நம்ம பிரித்து எழுதலாம். இது எப்படி பிரிக்கலாம்னா n × n + 1/2 × 2n + 1/3ன்னு பிரிக்கலாம். நான் இதை பிரிக்கிறேன். இந்த ஆன்சரை 2ன்னு வச்சுட்டேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டில் கொடுக்குறதுல ஒரு ரிசல்ட் கிடைக்குது, செகண்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரிசல்ட்டை 2ன்னு எடுத்துட்டேன், இந்த ரிசல்ட்டை 1 எடுத்துருக்கேன். இந்த 1 நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். n × n + 1/2 × 2n + 1/3ன்னு பிரிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். n × n + 1/2 × 2n + 1 / 3. நான் ஏன் எப்படி பிரிக்கிறேன்னா நம்மள்ட்ட n × n + 1/2க்கு ஆன்சர் இருக்குது. அதனால் இதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஈக்குவல் டு 285. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? n × n + 1/2க்கு போல அந்த 45 எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ விச் இம்ப்ளைஸ் 45. இது ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? நமக்கு 45ன்னு வந்துடுச்சு. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2n + 1 / 3 ஈக்குவல் டு 285 வந்துட்டு. சரி, இப்போ இந்த 3யும் 45 மல்டிப்ளை கட் பண்ணலாமா? 1 டைம். இது எவ்வளோ டைமா? 15 டைம்ஸ். சரி, இப்போ இந்த 15 இங்கே மல்டிப்ளை இருக்குது. அப்போ கொண்டு போய் டிவைட் பண்ணலாம். அப்போ 2n + 1 ஈக்குவல் டு 285 டிவைடட் பை 15 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 15ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2n + 1 ஈக்குவல் டு 285 15ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 1 டைம் இன் 28. சரிங்களா? அப்போ 1 டைம் 28ல். சரிங்களா? 1 டைம் 28ல் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? ஒரு 13 இருக்குது. அப்போ 135 135 15 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்? 9 டைம்ஸ் வருது. அப்போது 9 டைம்ஸ் 2n + 1 ஈக்குவல் டு 9 டைம்ஸ். அப்போ 2n ஈக்குவல் டு இந்த 1 அங்கே போய் சப்ட்ராக்ட் ஆகும். 19 - 1 ஈக்குவல் டு 18. அப்போ 2n ஈக்குவல் டு 18 which implies n ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2. அப்போ என்ன கிடைக்குமா? 9. அப்போது there are 9 terms எடுத்து ஃபஸ்ட்டு நைன் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 285 வரும். அதே ஃபஸ்ட்டு 9 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2025 கிடைக்கும். therefore the value of n equal to 9. இந்த ரெண்டுமே கொடுத்து வரதுனால மிக்சராக இருக்கிறதுனால இது வந்து 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் முன்னாடி போட்டது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் 5 மார்க்ஸ் கேட்கவும் பாசிபிலிட்டி இருக்குது.